கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்களான புனித மார்த்தா, மரியா, லாசர் இவர்களின் நினைவை கொண்டாடுகிறோம். இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட ஒரு அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில்தான் இயேசு அடிக்கடி வந்து விருந்துண்பதும், இயேசுவின் பிரசன்னம் அதிகமாக இவர்களோடு இருந்ததையும், இந்த குடும்பத்தில்தான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் மனிதர்களுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் தெளிவாக சொல்லி இறந்த லாசரை உயிர்ப்பித்தார். மார்த்தா, மரியா இவர்களோடு இயேசு அதிகமாக பேசுகிறார், உறவாடுகிறார். மார்த்தா இயேசுவினுடைய வருகையை முன்னிட்டு பல்வேறு விஷயங்களில் தயாரிக்கிறார். மரியா இயேசுவின் காலடியில் அமர்ந்து இறைவாக்கை கேட்கிறார். இப்படி இயேசுவோடு இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்த ஒரு அற்புதமான குடும்பம். இந்த இறைவாக்குகள் வழியாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துவிடும்படி நான் கேட்கவில்லை, மாறாக தீயவனிடமிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றே நான் கேட்கிறேன் என்று ஜெபிக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற போது இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதே சமயத்தில் புளிப்பு மாவாக, உப்பாக இந்த உலகத்தில் நாம் திகழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்க வேண்டும். நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நாம் தான் காரணமாக இருக்க வேண்டும். நம்மால் எப்பொழுதும் எந்த விதத்திலும் கெட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துவிடாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு முறை. அதுதான் தேவையானது ஒன்று. இயேசுவின் குரலை கேட்டு, வார்த்தையை கேட்டு, அதன்படியே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையினால் உலகத்தினுடைய சவால்களை மாற்றி அமைத்து, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களினுடைய வாழ்வை மாற்றி அமைத்து, நம் செயலாலும் சொல்லாலும் உலகத்திற்கு சாட்சியாய், குன்றின் மீது இட்ட விளக்காய் வாழ்வதுதான் இந்த இயேசுவினுடைய வாழ்க்கை முறை. அவர் எதிர்பார்க்கின்ற தேவையானது ஒன்று. இந்த தேவையானது ஒன்று என்பது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதல்ல, மாறாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வது. இயேசுவின் பராமரிப்பிலும் அவருடைய வார்த்தைகளிலும் நம்பியே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நாம் எப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றிக் கொள்ள அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். மார்த்தா, மரியா வீட்டிற்கு நீர் அடிக்கடி சென்று அவர்களோடு உணவருந்தியது போல எங்களுடைய இதயத்தையும் நீர் தட்டிக்கொண்டே இருக்கிறீர். எங்களோடு அமர்ந்து விருந்துண்ண ஆண்டவரே, உமது இதய கதவை கேட்டு மார்த்தா, மரியா திறந்து அவர்களோடு நீர் உறவிருந்தினீர். நாங்களும் எங்கள் இதய கதவை தட்டுகின்ற சத்தத்தை கேட்டு எங்களுடைய இதயத்திற்கு நீர் வந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மோடு விருந்தும்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து நாங்கள் விலகிவிடவும், தீய சக்திகளுக்கு எதிராக நாங்கள் போர் புரிந்தவற்றை வெற்றவும் எங்களுக்கு வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.